கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணமாயி நானே ஒரு குடும்ப தலைவி ஆனதுக்கப்புறமும் சரி, இந்த 2 விஷயத்துக்கு இன்னுமே நான் பயந்துட்டு தான் இருப்பேன். பால் பொங்க விட்டா, ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள வேக வேகமா கிளீன் பண்ணிருவேன். அதேமாரி சாப்பாடோ, சாம்பார் அது ஏதாச்சும் பத்த வச்சுட்டேன் அப்டின்னா, சீக்கிரம் அத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அந்த பாத்திரத்த பத்த வச்சத ஒளிச்சு வச்சுருவேன். இல்ல அப்டின்னா டக்குனு கழுவி வச்சுருவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு பயக்கிறீங்க அப்டிங்கிறத ஷேர் பண்ணுங்க. நான் 3 விசில் வந்துரும், ஆஃப் பண்றா அப்டின்ட்டு தர்னேஷ் கிட்ட சொல்லிட்டு மேல போயிட்டு ட்ரெஸ்லாம் காய போட்டு கீழ வர்றதுக்குள்ள, அவன் கண்டுக்கவே இல்ல. 3 விசில் நான் வந்ததுக்கப்புறமாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு பத்திருச்சுன்ட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. டக்குன்னு எடுத்து பைப்ப திறந்துட்டு அந்த தண்ணீல வச்சு விசில் அடங்குனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஹாட் பாக்ஸ்க்கு மாத்தி நல்ல பிள்ளையா முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி தான். அரிசி போடாம பாசிப்பயிறு மட்டுமே ஊற வச்சு ஒரு 4, 5 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா அது கூட இஞ்சி, பூண்டு, கருவேப்பில், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மட்டுமே போட்டு தோசை சுட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அத ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.